ஸோ நம்ம இந்த ஒரு வீடியோவில் வந்து எந்த ஒரு பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இப்போ தான் சொசைட்டி பாவங்கள் அப்படின்னு சொல்லி கோபி சுதாகர் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து அது 6 மில்லியனுக்கு மேலே வந்து வியூஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுறக்குள்ளாட்டி நீங்கள் வந்து பார்த்துருங்க அப்படின்றாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் வந்து பண்ணி அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அழுத்தம் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. நிறைய இடத்துல இருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் நிறைய வீடியோஸ் வந்து அவங்க டெலீட்டுமே பண்ணியிருக்காங்க. பட் இப்போ இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட வந்து 6 மில்லியனுக்கு மேலே வியூஸ் வந்து 3 மில்லியனுக்கு மேலே வியூஸ் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து 21,000 பேர் வந்து கமெண்ட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அமௌண்ட்டுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னோட ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி தான் வந்து ஜஸ்ட் சும்மா சொல்லலான்னு. கோபி சுதாகர் வந்து எப்போவுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க வந்து நிறைய அரசியல் கட்சி அங்கே உள்ள பிரச்சனைகள் பற்றி வந்து நிறைய ஓப்பனாகவே வீடியோ போட்டிருக்காங்க. பட் குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே வந்து அவங்களால அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நிறைய இஷ்யூஸ் வருது, அதாவது நிறைய வீடியோ வந்து டெலீட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டயத்துக்கு அப்புறம் வந்து அந்த அரசியல் வீடியோவில் வந்து நான் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு அந்த ஹீரோஸ் பற்றி, படங்கள் பற்றி, பிக் பாஸ் பற்றி, அப்போ உள்ள சின்ன சின்ன காமெடி, சில ரிலீஜியன் சம்பந்தமான காமெடிகள் அதெல்லாம் வந்து நல்லாவே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இன்டர்வியூவில் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை நான் ஒரு அரசியல் கட்சி வச்சு பண்ணும்போது வந்து அந்த அடுத்த அரசியல் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு அவங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒரு தலைவரை மட்டும் நான் வந்து ஒரு ட்ரோல் பண்ணி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா வந்து அது அடுத்த கட்சி ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதை வச்சுட்டு அவங்களோட பாலிடிக்ஸ்க்காக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அதனால வந்து பெரிய இஷ்யூ வருது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் தலைவரை பற்றி வீடியோ போட்டிங்களா, அப்போ அந்த தலைவரை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை வருது. நம்ம வந்து காமெடியாக பண்ணுறோம், அதை சில பேர் வந்து தப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறனால வந்து பெரிய இஷ்யூஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து கொஞ்சம் வந்து இப்போ காமனாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்து அந்த சொசைட்டியில் நடக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள், அந்த ஆவண கொலைகள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பெரிய அளவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணுறக்குள்ளாட்டி பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் போயிட்டு இருக்கு. அதாவது வீடியோ அப்லோட் பண்ண ஒரே நாள்லேயே வந்து 3 மில்லியனுக்கு மேலே போகுது. 308K அந்த நபர்கள் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 21,000 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே நிறைய ஆளுங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருமே வந்து பேச பயப்படுற விஷயத்தை வந்து இவங்க வந்து ரொம்ப 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 தைரியமாக பேசியிருக்காங்க. அதுக்கே வந்து இவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறோம். வெறும் வந்து காமெடி மட்டுமே பண்ணிட்டு போகாமல் சொசைட்டிக்கு வந்து நிறைய முக்கியமான விஷயத்தை வந்து இவங்க காமெடி மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த காமெடியை பார்க்கும்போது வந்து நமக்கு ஈஸியாக புரியும். சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஆளுங்க மூலியமாக வந்து வேற ஒரு கூட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கப்போ, ஓகே நம்ம எந்த கூட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், நம்ம போகிறது கரெக்டாக தப்பா, நம்ம இவங்க பின்னாடி போகலாமா, இவங்க வந்து எந்த ஒரு ஆதாயத்துக்காக நம்மளை வந்து பின்னாடி இழுத்துட்டு போகிறாங்க, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது, நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, நம்ம உண்மையிலே இந்த கூட்டத்து பின்னாடி தான் போகணுமா, இல்லை நமக்காகவும் நம்ம குடும்பத்தாகவும் எது நல்லது, அந்த பின்னாடி நிற்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்து ஒரு சக மனிதனுக்கு வந்து கேட்க தோணும். இந்த வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு மேடை போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து பேசுகிறத வந்து அழகாக ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புரியுறமா, மனசுக்கு நெருக்கமாக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இப்போ உள்ள நிறைய, அதாவது பெரிய பெரிய ஆளுங்களே, பெரிய பெரிய அரசியல் கட்சிகளே, பெரிய பெரிய இயக்கங்களே வந்து பேசுகிறதுக்கு தயங்கின விஷயத்தெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப 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 அழகாக ரொம்ப ரொம்ப படப்படன்னு வந்து சொல்லிட்டாங்க, ரொம்ப போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்றதான் வந்து சொல்கிறாங்க. அதுலேயே வந்து இவங்க சொன்னது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக வந்து புரியுது. இதை வந்து நம்ம பெருசாக வந்து ஒரு பிரச்சார இதாக வந்து சொன்னால் கூட பெரிய அளவில் எடுத்துக்க முடியாது. பட் இவங்க பண்ணது வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நிறைய பேர் பேச தயங்கின விஷயத்தை வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப தைரியமாக பேசியிருக்காங்க. அதுக்கே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க. முக்கியமாக நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவில் உள்ள ஒரு நிமிஷத்தையுமே வந்து ட்ராக் பண்ணி இந்த ஒரு செகண்டில் வர்றது வந்து இந்த ஒரு கட்சிக்காரங்க, இந்த ஒரு செகண்ட் வர்றது வந்து இந்த ஒரு இயக்கத்தை உள்ளவங்க, இந்த செகண்டில் வர்றது வந்து இந்த ஒரு சம்பவத்தை குறிக்குது, இந்த ஒரு செகண்டில் வர்றது வந்து இந்த ஒரு பிரச்சனையை குறிக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக சில பேர்லாம் வந்து கமெண்ட்லாம் வந்து போட்டிருக்காங்க. அந்த மினிட்டில் உள்ள ஒரு பிரச்சனையை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து இப்போ வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு 10 டைமிங் எடுத்து வந்து இந்த 10 டைமிங் வந்து 10 பிரச்சனைகளை குறிக்குன்னு சொல்லிட்டு அந்தளவு டீட்டெயிலாக பார்த்துருக்காங்க. மறுபடியும் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த வீடியோ டெலிட் ஆகிறதுக்குள்ளே பார்த்துருங்கன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து கோபி சுதாகர் வந்து நிறைய விஷயம் இந்த மாதிரி வந்து அரசியல் ரிலேட்டடாக பண்ணி அதுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து அழுத்தம் கிடைச்சிருக்கு. அந்த வீடியோ வந்து அவங்க டெலிட் பண்ணுற அளவுக்கு வந்து ஆளாயிருக்காங்க. இது நிறையவே இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அவங்க வந்து ஒரு பெரிய மதத்தை பற்றி ஏதோ ஒரு பிரச்சாரமாக வந்து ஒன்று பண்ணாங்க, ஒரு காமெடியாக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு பெரிய அளவில் வந்து அழுத்தம் கிடச்சி அவங்க வந்து அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணுற அளவுக்கு வந்து போனாங்க. அதனால தான் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீடியோ வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பார்த்துருங்க அப்படின்றாங்க. அது நிறைய பேர் வந்து அமௌண்ட் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அமௌண்ட் வந்து ₹1000, ₹500, ₹2000, ₹3000, சில பேர் வந்து அந்த யூஎஸில், நியூசிலாந்துலன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தமிழர்கள்லாம் வந்து அவங்களோட அமௌண்ட்டில் வந்து அமைச்சிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து நிறைய ஃபண்டுமே வந்து அவங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. பட் அவங்க ஏதோ என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோக்கு யூஸ்
ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து அவங்க கோடியில் இருவர்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்கு கூட வந்து அந்த படமே வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இந்த ஃபண்டெல்லாம் வந்து அவங்களோட வீடியோஸ்க்காக வச்சுப்பாங்க. அவங்க வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாமே வந்து ஃபண்டுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. டைரக்டர் வசந்த பாலன் அவர் கூட வந்து அந்த பேஜ் எடுத்து இந்த ஒரு வீடியோ போட்டு வந்து ரொம்ப ரொம்ப பயந்துகிட்டு இருக்க, யாருமே வந்து பேச பயந்துகிட்டு இருக்க விஷயத்தை வந்து இவங்க 2 பேர் வந்து தைரியமாக பேசியிருக்காங்க. வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு டைரக்டர் வசந்த பாலன் அவர் கூட அந்த அங்காடி திரு அந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்தார்ல, அவர் கூட வந்து அவரோட பேஜில் போட்டிருக்காரு. நிறைய பேர் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னதான் வந்து சில பேர் வந்து இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணாலும் ஒரு டயத்தில் வந்து இந்த வீடியோக்கு வந்து நிறைய அகேன்ஸ்டாகவுமே வந்து நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நீங்கள் எங்கள் ரிலீஜியனை பற்றி சொல்லலாம், எங்கள் சாதியை பற்றி சொல்லலாம், எங்கள் சமயத்தை பற்றி சொல்லலாம், எங்களோட கொண்டாட்டங்களை பற்றி நீ எப்படி இருந்து தப்பாக பேசலாம், நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம், நாங்கள் இப்படி தான் டிராஃபிக் பண்ணுவோம், இப்படி தான் நாங்கள் ஜாலியாக இருப்போம், நீ எப்படி எங்களை சொல்ல போச்சு, போலீஸ்காரங்களே வந்து நாங்கள் அப்படி பண்ணுறப்போ வந்து எங்களை வந்து பெருசாக அவங்களாலே கேட்க முடியாது, அப்போ நீ எப்படி பண்ண போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தையுமே வந்து பெரிய பெரிய ஆளுங்க வந்து அந்த மொத்தமாக வந்து குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த மாதிரி எல்லாமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கட்டத்து மேலே இவங்க வந்து ஓப்பனாக இதை வந்து போட்டு உடச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேர் வந்து தான் எந்த பக்கத்து போயிட்டு இருக்கோம், தன்னை யார் வழி நடத்திக்கிட்டு இருக்கா, உண்மையிலே நம்ம போகிற சைடு வந்து கரெக்டாக தப்பாக நம்ம கரெக்டான ஒரு இதில் தான் வந்து போய்கிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம வந்து நம்மளை பார்க்கணுமா, நம்ம குடும்பத்தை பார்க்கணுமா, நம்ம சமுதாயம் எந்த பக்கத்து கரெக்டாக இருக்குது அப்படின்றத பார்க்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து யோசிக்க வச்சிருக்கு. அதனால் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த வீடியோனால ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரிகர் ஆகிருக்காங்க. அதாவது கோபி சுதாகரை வந்து ஜாதி ரீதியாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் வந்து என்ன கேஸ்ட்டு, ஸோ அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி கேஸ்ட் ஆளுங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்க உண்மத்தை கக்குறாங்க. அப்போ அவங்க என்ன கேஸ்ட்டு, அவங்க கேஸ்ட்டில் உள்ள பிரச்சனையை பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கோபி சுதாகரோட கேஸ்ட் அதை வந்து போய் நிறைய பேர் ஏகப்பட்ட பேர் செக் பண்ணுறாங்களாம் கூகுளில். அதுலேயும் சில பேர் வந்து கமெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா அவங்கள கோபி சுதாகருக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசுகிறவங்கலாம் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா கோபி வந்து இந்த கேஸ்ட்டு, சுதாகர் வந்து இந்த கேஸ்ட்டு, அதனால தான் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய அகேன்ஸ்டாகவும் வந்து நிறையா வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த வீடியோ வந்து ஏகப்பட்ட பேர் வந்து தமிழ் மக்கள் வந்து உலகம் பூரா உள்ள தமிழ் மக்கள் வந்து பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. நிறைய ஃபண்ட் அனுப்புகிறாங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அவங்க பேஜஸில் வந்து ஷேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி வந்து டெலீட் ஆகாமல் பார்த்துக்கோன்றாங்க. ஸோ டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோன்றாங்க. அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் வந்து வந்திருக்கு. அது நல்ல விஷயம்ன்றனால தான் வந்து உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா வந்து இப்போ இந்த சமுதாயத்தில் வந்து இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது சாதி ரீதியாக மத ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆவண கொலைகள் சொல்லி ஏகப்பட்டது வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மாறணும், எல்லாமே ஒன்று, எல்லாமே சமம், மனிதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது, எதாக இருந்தாலுமே வந்து சட்டப்படி தான் நம்ம போகணும், எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி கோணத்தில் வந்து எல்லாமே யோசித்து எல்லாமே அந்த வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நானுமே வந்து இந்த வீடியோவில் வந்து புத்தகம் பற்றி தான் வீடியோ போட்டுருந்தேன். இப்போ இந்த புத்தகம்லாம் வந்து சட்டப்படி யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை பற்றி தனியாக வீடியோ போடுவேன். இந்த புத்தகம்லாம் எப்படி இருக்குன்னா வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க, நீங்களாவே வந்து வன்முறையை கையில் எடுக்காதீங்க, உங்களுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரணும், அந்த நம்பிக்கை வந்து இந்த புத்தகம் கொடுக்கும். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வழக்குகள் இருக்கும். சின்ன சின்ன வழக்குகள், பெரிய பெரிய வழக்குகள்லாம் வந்து சில பேர் வந்து கோர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஒரு போஸ்ட் கார்டு மட்டுமே வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு நீதிமன்றமாகவே அந்த போஸ்ட் கார்டை எடுத்து அவங்களுக்கு வழக்கறிஞரை வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து நீதியுமே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து இந்த சட்டத்தல் யுத்தம் செய் புத்தகத்தில் இருக்குது. நம்ம இதை பற்றியுமே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். என்ன இந்த புத்தகத்தை பற்றி ஏன் நம்ம இப்போ சொல்கிறோன்னா வந்து வன்முறையை வந்து நீங்கள் கையில் எடுக்காதீங்க, பயப்படாதீங்க, ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னாங்க. பட் அதுதான் இப்போ தமிழகத்தில் வந்து அந்த பழிக்கு பழி வாங்குறது, வன்மத்தை வந்து ரொம்ப ரொம்ப வன்முறையை வந்து கொட்டுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொலை பண்ணுறது, ஆவண கொலை பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டாக அகேன்ஸ்டாக தான் போயிட்டு இருக்காங்க. நீங்கள் நீதிமன்றத்தை நம்பலாம், பட் அதை தனியாக நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுறனால தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோக்கு வந்து ஏகப்பட்ட தமிழ் மக்கள் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போவும் மறுபடியும் என்ன சொல்கிறோன்னா சமுதாயத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே வந்து அவங்க பேசின வீடியோவில் வந்து அப்படியே ஓப்பனாக வந்து சொல்கிறாங்க. மக்கள் எல்லாமே அது மாறணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து மொத்த உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுமே வந்து அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய வந்து ஃபண்ட் அனுப்புகிறாங்க, டெலீட் ஆகிறதுக்குள்ளாட்டி அதை பார்த்துருன்றாங்க. ஸோ நீங்களுமே வாய்ப்பு இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து உங்கள் நண்பர்களோ இல்லை யாராச்சும் வந்து தவறான முறையில் போயிட்டு இருந்தால் அந்த வீடியோ போய் ஏற்றி சொல்லுங்கள். நம்ம அதுதான் வந்து அந்த வீடியோ பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிறத பற்றி ஒரு அட்ரஸ் பண்ணலாம் தான் வந்து எந்த ஒரு வீடியோ. பட் இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இப்போ கோபி சுதாகரோட படம் வருது, கண்டிப்பாக அந்த படத்தை வந்து யார் யாரெல்லாம் இந்த வீடியோ பிடிக்காமல் இருக்காங்களோ அந்த படத்தை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. சின்னதாக ஒரு நெகட்டிவோ இல்லை சின்னதாக ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை வந்து பெருசாக்கி அந்த படத்தை வந்து வேணுக்குமே வந்து அட்டாக் பண்ணி அந்த படத்தை வந்து கீழே கொண்டு வரதுக்குமே ட்ரை பண்ணுவாங்க.
இனிமேல் கோபி சுதாகர் வந்து ஒரு கூட்டத்துக்கு வந்து அவர் ஆப்போசிட்டாக தான் தெரியுவாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கூட்டமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படியுமே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக எல்லாம் போய் ரசிக்க தான் போகிறாங்க. அதனால் வந்து என்னதான் வந்து அவங்க அந்த கோடியில் ஒரு படம் வர்றப்போ ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக வந்தாலும் கூட நீங்கள் போய் படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லி நீ உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த சோசியல் மீடியாவில் ஒரு இதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து படத்துக்கு வந்து போகாமல் இருந்துடாதீங்க. அதையுமே சொல்கிறோம். ஏன்னா ரீசெண்டாக சூர்யா அவர்கள் பார்த்துருப்போம், சின்ன ஒரு கான்ட்ரவர்சினால் வந்து மொத்தமாகவே வந்து அவர் படம் வந்தால் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு கும்பல் வந்து வந்துடும். அவர் படம் வந்தாலே வந்து நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, படம் பார்க்காமலாம் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லி ட்ரைலருக்கு முன்னாடியே வந்து நான் ப்ரீவியூ ஷோ பார்த்துட்டேன், படம் வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற கும்பலாக இருக்குது. படம் வந்தவொடனே வந்து நெகட்டிவாக அனுப்புறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருவாங்க. ஸோ அதையுமே வந்து கோபி சுதாகருக்குமே வந்து மறுபடியும் சில பேர் வந்து உருவாயிருவாங்க. அதனால் வந்து நீங்கள்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு கும்பல்கிட்ட இருந்து மாட்டிக்காமல் நீங்கள் அவங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாலோ இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ணாலும் கோடியில் ஒருவர் கூட வருது. ஆக்சுவலாக வந்து மொதல் படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பிரச்சனையில் சிக்கிட்டாங்க. அதுக்குமே வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க ரீசன் சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஏமாந்துட்டோன்னு. இப்போ 2வது படம் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோடியில் இருவர்னு சொல்லிட்டு 2வது படம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்தோடனே என்னதான் வந்து நெகட்டிவாக சில பேர் வந்து இந்த ஒரு இப்போ போட்டு அவங்க சொசைட்டி பாவங்களுக்கு வந்து அதை மனசில் வச்சுட்டு என்னதான் அந்த படத்தை வந்து நெகட்டிவாக வந்து ஒரு அப்ரோச் பண்ணாலுமே நீங்கள் போய் படத்தை பார்த்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்கலன்னா அதை உங்களோட தனிப்பட்ட முறையில் வந்து வச்சுக்கோங்க அப்படின்றத வந்து மறுபடியும் இந்த ஒரு வீடியோவில் சொல்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணி ஏகப்பட்ட நல்ல படங்கள் வந்து நம்ம கவனிப்பு இல்லாமல் போயிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த வீடியோ பற்றியும் கோபி சுதாகர் பற்றியும் அந்த கமெண்ட்ஸ் பற்றியும் அதுக்கு வர ஃபண்டு பற்றியும் அந்த பிற வியூஸ் பற்றியும் அவங்க மேலே அகேன்ஸ்டாக உள்ளவங்களை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலாம் தான் வந்து இதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் யாரும் பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். நன்றி.